கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் and welcome to சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். உலக சினிமாவில் இசைத்துறையில் இந்திய சினிமாவின் அடையாளம் பெருமை ஏ.ஆர். ரஹ்மான். ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைப்பாளராக 25 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி டெல்லியில் என்கோர் என்ற இசை நிகழ்ச்சியை கடந்த 23ஆம் தேதி நிகழ்த்தினார். இந்த இசை நிகழ்ச்சியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உட்பட பல பேர் கலந்துக்கிட்டாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் பாடின பாடலையும் அந்த நிகழ்ச்சியில் பாடியிருந்தார். சம்பத் ராஜ் இயக்கத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி, தர்மராஜ் மாணிக்கம், பூவிலங்கு மோகன் உட்பட நிறைய புதுமுகங்கள் நடித்திருக்கும் திரைப்படம் பீஷ்மா. இந்த படத்தின் துவக்க விழாவை பார்க்கலாம். சம்பத் ராஜ் டான்ஸ் மாஸ்டர், இது என்னோட 2வது படம். இது பீஷ்மான்னு சொன்னோன்னு ஒரு ஆக்ஷன் த்ரில்லோ அது எதுவுமே இல்லை. ஒரு அண்ணன் தங்கச்சி, ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு ஃபிலிமு. ஒரு தங்கச்சியை இழந்த ஒரு அண்ணன், அவங்க பற்றி தேடுறது தான் இந்த படத்தோட சப்ஜெக்ட். டான்ஸ் மாஸ்டர் சம்பத் மாஸ்டர் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. இது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லரான படம். இன்றைக்கி ப்ரெசண்ட் சில பெண்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் வந்து லைஃப் ஸ்டோரியாக அவர் எடுத்து இந்த படத்தை பண்ணிகிட்ருக்காரு. This is Monica Reddy. I like this my character in the film. Thank to producer, director சம்பத் ராஜ். என்னோட பேர் நக்ஷத்ரா நாயுடு. ஆல்ரெடி நான் தமிழில் 3 மூவிஸ் பண்ணியிருக்கேன். இது என்னோட 4th மூவி. தெலுங்கில் ஒரு மூவி பண்ணியிருக்கேன். ஸ்கிரிப்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த பிக்சருக்கு நான் வந்து மியூசிக் டைரக்டராக இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கேன். இந்த பிக்சரில் 4 சாங் இருக்குதுங்க. மெலோடி சாங் ஒன்று, ஒரு எல்லாமே 4 சாங் கூட சிச்சுவேஷனல் தான். முக்கியமாக அந்த 2 சாங் மெலோடி சாங் அண்ட் உமென்ஸ் பவர்னு சொல்லிட்டு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிளப் பேக்ட்ராப்பில் ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. லவ் காமெடி படங்களில் நடித்து வெற்றி அடைந்த உதயநிதி ஸ்டாலின் இப்போ எமோஷனல் சென்டிமெண்டில் நடித்து வெற்றி அடைந்த திரைப்படம் மனிதன். ரெட் ஜெயின் மூவிஸ்க்காக ஏற்கனவே நீர்ப்பறவை படத்தை இயக்குன சீனு ராமசாமி மீண்டும் ரெட் ஜெயின் மூவிஸ்க்காக உதயநிதி ஸ்டாலினை ஹீரோவாக வைத்து தமன்னா அவருக்கு ஜோடியாக நடிக்க இருக்கும் கண்ணே கலைமான் என்ற படத்தை இயக்க இருக்காரு. இந்த படம் அதிக எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு. வெற்றிவேல், யோகேந்திரா ஹீரோக்களாகவும் ஜோதிஷா ஹீரோயினாகவும் அறிமுகமாக போண்டாமணி, சிசர் மனோகர், கொட்டாச்சி என நிறைய காமெடி நடிகர்கள் நடித்திருக்கும் திரைப்படம். திவாகர் கதை வசனம் எழுத, சுஜாதா ஜீவா தயாரிக்க, விமல் முருகன் இயக்கியிருக்கும் திரைப்படம் வயக்காட்டு மாப்பிள்ளை. நாங்கள் கதையை பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஆரம்பித்தோம். எங்களுக்கு இந்தளவுக்கு படம் சக்ஸஸாக வரும்னு எங்களுக்கே தெரியாது. இதில் 2 விஷயம் நாங்கள் வலியுறுத்துறது என்ன அப்படின்னா, 1 தண்ணி, 2வது விவசாயம். இந்த 2ஐயும் வலியுறுத்தி தான் இந்த படம் கதையாக உருவாக்கப்பட்டிருக்குது. என் பேர் விமல் முருகன், இந்த படத்தோட கேமராமேன், டைரக்டர். இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு விவசாய படத்தை எடுத்து எந்த அளவுக்கு இருக்கும் கிடையாது. நாங்கள் எதிர்பார்த்து ஒரு கதை எழுதுனேன். அந்த கதையில் அங்கே நடக்கக்கூடிய உண்மை சம்பவம், அங்கே அந்த ஊரில் நடந்தக்கூடிய ஒரு விஷயத்தை போய் கேவர் பண்ணும்போதா இருந்தக்கூடிய அன்று நடந்த ஒரு பழைய சம்பவம், 1970 நடந்த ஒரு சம்பவத்தையும் இன்றைக்கி அந்த ஊரில் என்ன ஒரு பிரச்சனைகளை ஓடிக்கொண்டிருக்கு அதையே வச்சு கையப்படுத்தினது தான் இந்த வயக்காட்டு மாப்பிள்ளை. நான் யோகேந்திரா. வயக்காட்டு மூவியில் நான் ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் அத்திக்கடவு அவிநாசி திட்டன்ற ஒரு திட்டம், மிகப்பெரிய திட்டம். அந்த திட்டம் இன்னி வரைக்கும் செயல்படுத்தாமல் இருக்குது. பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இன்னி வரைக்கும் அந்த திட்டம் செயல்படுத்தாதனால இன்றைக்கி 3 லட்சம் விவசாயிங்க கொங்கு மண்டலத்தில் பாதிக்கப்படுறாங்க. இன்றைக்கி அவங்க சொந்த நிலங்களையெல்லாம் விற்றுட்டு இன்றைக்கி எல்லாம் கொத்து வேலைக்கும் கூலி வேலைக்கும் போயிட்டுருக்காங்க. அதனால் நம்ம அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம். இந்த படத்தில் கதை, திரைக்கதை, வசனம், இசை இந்த படத்துக்கு நான் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் மொத்தம் 5 பாடல்கள், எலிச்சவாயன், அப்புறம் நேந்திரப்பழ சிப்ஸ் 2 ஃபோக் சாங், ஒரு காதல் வரும் வேலையில் ஏனைங்கிற 2 மெலோடி சாங், அப்புறம் போராட்டம், விவசாயத்தை பற்றி ஒரு புரட்சி பாடல், மொத்தம் 5 பாடல்கள். என்னோட பேர் பைரவ். இந்த படத்தில் மெயின் வில்லனாக பண்ணியிருக்கேன். ஒரு மனுஷன் எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற கேரக்டர் அது. ஊரில் இருக்கிற விவசாய நிலங்கள்லாம் வாங்கி கார்பரேட்டுக்கு விற்கிறதா அந்த கேரக்டரை நம்ம பண்ணியிருக்கோம். என் பேர் அருண்னு, இங்கே பக்கத்தில் நின்றுருக்கிறது என்னோட மனைவி அழகு சுந்தரின்னு. அவங்க இந்த படத்தை கோ ப்ரொடியூசர். நான் இந்த படத்தில் ஒரு சின்னதாக ஒரு பார்ட் பண்ணியிருக்கிறேன் ஆஸ் எ கார்ப்பரேட் பர்சனாலிட்டி. விவசாயம் சம்மந்தப்பட்ட படம் தான், ஆனால் எல்லா பொழுதுபோக்கு அம்சமும் இருக்குது.
படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். விவசாய முதுகெலும்புன்னு உணர்த்துற படம். இயக்குனர் ஆர் மாதேஷ் தயாரித்திருக்கும் திரைப்படம் மோகினி. இந்த படத்துலையும் த்ரிஷா பேய் கெட்டப்பில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய போஸ்டர் வித்தியாசமாக உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழா ஜனவரி 12ஆம் தேதி வைக்க திட்டமிட்டிருக்காங்க. சத்யா சிபிராஜ் ஹீரோவாக நடித்து வெற்றி அடைந்திருக்கும் திரைப்படம்னு சொல்லலாம். சஸ்பென்ஸ் த்ரில்லர் நிறைந்திருக்கும் இந்த படத்துல ரம்யா நம்பிசன், வரலட்சுமி முக்கியமான கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. படத்தை இயக்கியிருக்காரு பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி. இந்த படத்தின் வெற்றிக்கான காரணங்களை பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சத்யா படம் போன வாரம் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. என்னோடய கெரியர்லேயே இது வந்து ஒரு முக்கியமான படம். ஸோ இந்த படம் ஃபஸ்ட் காப்பி பார்க்கும்போதே ரொம்ப ஒரு நம்பிக்கை இருந்தது, இந்த படம் கண்டிப்பாக நல்லா ஜெயிக்கும் அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு ஆடியன்ஸாக நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். சைமன் கேக்கிங், சத்யா திரைப்படத்துடைய இசையமைப்பாளர். இது என்னோட ஒரு முதல் சக்ஸஸ் மீட். சத்யா இந்த படத்துக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்து இதோட பாடல்களுக்கும் பின்னணி இசை எல்லாத்துக்குமே உங்களோட ஆதரவை கொடுத்து இன்றைக்கி இந்த படத்தை வெற்றியை பெற செஞ்சுருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாமே ஒரு மேஜிக்காக இருக்குது ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் வந்து லைஃப்பில் வருமானு யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். பட் இவ்வளோ சீக்கிரம் வந்ததில் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இதுக்கப்புறம் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக வந்து இங்கே நிற்பேன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த ரிலீஸ் டேட்லேருந்து சிபியை நானும் அடிக்கடி பேசிட்டே இருப்போம், எப்படி இந்த கரெக்டான ரிலீஸ் டேட்டில் வந்தால் இந்த படம் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா அவர் வந்து கரெக்டாக அந்த தேதி பிளான் பண்ணி வந்தது, அந்த ஒரு கேப்பில் வந்தது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு. ஒரு த்ரில்லர் மாதிரி படத்துக்கு சரியான கேப்பில் வந்தால் கண்டிப்பாக வெற்றி அடையும். வேறு ஒரு மொழியில் வந்து ஒரு லாங்குவேஜில் வந்து ஹிட்டான ஒரு படத்தை வந்து நம்ம திருப்பி எடுக்கும்போது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல கதை மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு வெற்றி கதையாகவும் ஆயிடுச்சு. ஸோ இப்போ 2 விதமான ஒரு பொறுப்பு வந்து ஒரு டைரக்டருக்கும் சரி, அந்த படத்தில் ஒரு ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், ஹீரோவுக்கு இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும் எக்ஸாக்டாக. ஸோ அப்படி வந்து ஃபஸ்ட்டே வந்து இந்த படத்தை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்குனதுக்கு வந்து சிபிராஜ் சாருக்கும் வந்து டைரக்டருக்கும் வந்து நான் கங்க்ராட்ஸ் பண்ணிக்கிறேன். பிரதீப்னால தான் எங்களால் இவ்வளோ நடிக்க முடிஞ்சது. அவங்க கற்றுக் கொடுத்த நிறைய விஷயங்கள் நாங்கள் அப்படியே காப்பி பண்ணி, அவங்க ஃபேஸில் வர நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கு சார் நிறைய சீன்ஸில். தேங்க்யூ ஸோ மச் பிரதீப் ஃபார் யோர் wonderful supervision. Everybody worked as a team சொல்லலாம். எல்லாரும் எல்லா படத்தையும் சொல்ல வேண்டியதாக ஒரு விஷயம் தான், எல்லா டீமாக ஒர்க் பண்ணுறோம், நல்லா வருது. பட் இதுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக ஒரு செம்மையாக இருந்துச்சு ப்ராடக்ட். ஸோ அதுக்காகவே வந்து தேங்க்யூ to PVP sir, put it together. And in this dream we were told we'll only get a small budget, only 1 crore to make our film. And we always thought if we could just get a bit of an extra budget, we'll give it a nice feel, little more production value, little more grandeur. That feeling I got when I saw the trailer for Satya. கவிஞராக இருக்கும் பா விஜய் ஹீரோவாகவும் இயக்குனராகவும் வரவேற்பு அடைஞ்சிட்டு இருக்காரு. ஹீரோவாக நடித்து இயக்கிக் கொண்டிருக்கும் திரைப்படம் ஆருத்ரா. ஸ்ரீ தேனாண்டால் பிலிம்ஸ் வெளியிடும் இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்பட்டிருக்கு. யுவன் முத்தையா இயக்கிக் கொண்டிருக்கும் இந்த படத்துல நிறைய புதுமுகங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. நான் தான் அட்டு படத்தோட ஹீரோ ரிஷிதிக் பேசுகிறேன். இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணுறேன். என்னடா அதில் வந்து அட்டு இதில் வந்து ஹீரோ பண்ணிட்டு இதில் வில்லனாக பண்ணுறேன்னா, இதில் வந்து அந்த கேரக்டர் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான கேரக்டர், ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து அட்டில் வந்து பக்கா லோக்கலாக பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு ஸ்டைலிஷாக பண்ணணுன்னு ஒரு ஆசை எனக்கு, வந்து அந்த ஒரு கேரக்டர் கொடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணணுன்னு ஒரு ஆசை. அப்போ இந்த கதையை கேட்கும்போது யுவன் முத்தையா சார் வந்து கதை சொல்லும்போது ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்தது. அதேமாதிரி இந்த வில்லனுக்கு வந்து ஒரு ஸ்கோராக இருந்தது. நான் யுவன் முத்தையா. இன்றைக்கி ஈடிலிங்கிற எங்கள் முதல் படத்தை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஈடிலிங்கிற படம் வந்து பார்த்திங்கன்னா, ஈடிலி என்றால் ஈடு இணை இல்லாதவன் அப்படின்னு பொருள்படும். அந்த ஈடு இணை இல்லாத ஒரு படமாக தான் கண்டிப்பாக இருக்கும். அவங்க நிஹாரிகா. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட கெரியர் ஸ்டார்ட் ஆனது கலைஞர் சேனலில் தான், மணர மயிலாடுலேருந்து தான் நான் ஆக்டிங்குள்ளேயே வந்தேன். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் வந்து இந்த படம் வந்து நடிக்க போகிறேன்ற நினச்சாலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்ன ஒரு ரீசன்னா, உண்மையான கதையை யதார்த்தமாக காமிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 2 ஃபீமேல் லீட்ஸ் இருக்கும். 2மே வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் டிஃப்ரென்சஸ் இருக்கும். என்னோட பேர் லீஷா எக்லஸ். நான் இங்கே ஈடிலி படத்தோட பூஜையில் இருக்கேன். ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு கதை, டைரக்டர் யுவன் சார். ஸோ அவரோட முதல் படம் இது, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இதோட போஸ்டரே பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த படத்தில் நானும் ஒரு மெம்பராக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முருகன் மந்திரம் பாடலாசிரியர். இந்த படம் இசையமைப்பாளர் இசான் தேவ் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவரோடு நான் வந்து நிறைய படங்கள் இதுக்கு முன்னாடி 4-5 படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகழகான பாடல்கள். இந்த படத்திலும் அழகழகான பாடல்கள் வந்து அமையும். அரவிந்த் சுவாமி, அமலா பால், சூரி நடிக்க சித்திக் இயக்கியிருக்கும் திரைப்படம் பாஸ்கர் ஒரு ராஸ்கல். இந்த படத்தின் விழால
சினிமா பிரபலங்கள் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் இன்னொன்று, இந்த படத்தில் நடித்த நடிகர் ஹீரோ அரவிந்த் சாமி, அவரை பற்றி சொல்லியே தரணும். நான் முதல்ல அவரை பார்க்குறதுக்கு இந்த படம் ஆரம்பிக்க முடிவு பண்ண உடனே இவரை வச்சு யாரை போட்டு எடுக்கலாம், அரவிந்த் சாமி முடிவு பண்ணி தான் படத்தை எடுக்க தொடங்கணும். அட்வான்ஸ் கூட வாங்காமல் நடிக்க வந்த ஒரு நடிகர் அரவிந்த் சாமி சார் அவர்கள். அதுக்கப்புறம் எந்த நேரத்துலையும் படத்துக்கு ஏதோ டார்ச்சில் இந்த படத்தை முடிக்கிறதுக்கு பெரிய ஒத்துழைப்பு கொடுத்தவர் அவர். அவருக்கு இந்த நேரத்தில் உண்மையிலே கலைஞர்கள் சேர்ந்த எல்லாரும் கைத்தட்டி அவருக்கு ஆதரவு தெரிவிக்கணும். இந்த படத்தில் 3 சாங்ஸ் இருக்குது. இந்த 3 சாங்ஸு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வண்டர்லாவில் ரொம்ப ஜாலியாக இருந்தோம். ராகவ், அருண் சுவாமி அங்கிள் அண்ட் அமலா பால் ஆண்டி நாங்கள் எல்லாம் நல்லா விளாண்டோம். அண்ட் அஃப்தாப் அங்கிள். இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த படம் பாஸ்கர் ராஸ்கல் மலையாளத்தில் ரொம்ப சூப்பர் ஹிட்டான படம். ஒரு ஃபேமிலி ஆக்ஷன் என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே ஒரு மிக்கலான ஒரு படம். அந்த படத்தை ரீமேக் பண்ணியிருக்காரு. இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமைய வேண்டும். நான் மியூசிக் டைரக்டர் அமரேஷ். நான் உண்மையிலேயே மொட்டை சிவா கிட்ட சிவா பாட்டு கேட்டேன், எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. பட் இந்த படத்தினுடைய சாங் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பாடும்போதே அவர் இந்த கிரீஷ் பாடினார். அழகான ஒரு ஃபியூஷன் இருந்தது. அதில் ஒரு வில்லனாக மாறி திருப்பி ஹீரோ வர்றதுக்கு அது செல்ஃப் கான்ஃபிடென்ஸு, கட்ஸு அந்த மாதிரி இருக்க ஹீரோவுக்கு ஐ ஹோல் ஹார்ட்டட்லி கங்க்ராச்சுலேட் ஹிம். எனக்கு மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு என்ட்ரி கொடுத்தது என்னோட நண்பன் டைரக்டர் சித்திக் சார். அவங்க இங்கே இருக்குது இன் ஹரிஹர் நகர். அதான் எனக்கு ஒரு லைஃப் கொடுத்த மலையாளம் மூவி. இப்போது இந்த பாஸ்கர் ஒரு ராஸ்கல்லும் எனக்கு முக்கியமான ஒரு வேஷம் கொடுத்துருக்கு. கிவ் மீ a wonderful opportunity to be a part of in this movie. இந்த படம் மலையாளத்தில் பெரிய ஹிட். மம்முட்டி சார் நடித்து நானே உண்மையில் ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. மம்முட்டி சாரினுடைய பர்ஃபார்மன்ஸு அரவிந்த் சாமி சார் எப்படி பண்ண முடியும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்க்கும்போது சில இல்லை பல சீன்களில் மம்முட்டி சார் விட பிரமாதமாக பண்ணியிருக்கார். It's my first time here. I have been an actor in the Hindi film industry for about 19 years. I have done 50 films in Mumbai. This is the first time in my life I've done a South film, and I'm very proud that it is this film. So thank you very much, Siddiq sir. Thank you, Murugan sir. இந்த படத்தில் நடிக்கிற எல்லாருமே கதை கேட்டு பணத்துக்காக நடிக்கிற நடிகையே இல்லை. அமலாபால் ஆகட்டும், இல்லை நானிகா ஆகட்டும், எல்லாருமே ஸ்கிரிப்ட் கேட்டு நடிக்கிறவங்க. அதுக்கான ஒரே ஆள் சித்திக் சார் இருக்கும்போது அப்புறம் எதை பற்றியும் பயப்பட வேண்டியதில்லை. நிச்சயமாக இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். வைபவ் காட்டேரின்ற திரைப்படத்துல முதல் முறையா ஹன்சிகாவுக்கு ஜோடியா நடிக்கிறாரு. இந்த படத்தை யாமிருக்க பயமேன் படத்தை இயக்குன TK இயக்குறாரு. அஞ்சலி ஜனனி ஐயர் நடிக்க சினிஸ் இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் உருவாயிருக்கும் திரைப்படம் பலூன். பேய் கதையை புதிய கோணத்தில் சொல்ல முயற்சி செஞ்சுருக்காங்க. ஒரு நாள் ஞானவேல் ராஜா சார் என்ன பண்ணார், வில்லம்பு ஆடியோ லான்ச்சில் பார்த்துட்டு சினிஷ் ஒரு ஹாரர் ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். ஒரு 30-40 இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு சரி ஆஹா இவ்வளோ ஈஸி போல அப்படின்னு சொல்லி ஒரு கட்டக்கடன்னு உருவி அப்படி இப்படின்னு ஒரு கதை பண்ணி ஒரு 20 நாளில் பண்ண ஸ்கிரிப்ட் தான். நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த படம். பிகாஸ் எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஒரு ஜெனர் ஹாரர் மூவிஸ். ஸோ அதில் நான் தமிழில் பண்ணுற ஃபஸ்ட் படம் இது. பலூன் தயாரிப்பாளர் அருண் பாலாஜி பேசுகிறேன். இந்த படம் பலூன் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளில் டிசைட் பண்ணி கதை கேட்டு ரொம்ப பிடிச்சி போய் சினிமா மேலே உள்ள ஒரு பேஷனில் இந்த படத்தை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண முன் வந்தோம். என்னோடய கேரக்டர் பேர் செண்பகவல்லி. இல்லை ஜெய் ஒரு பலூன் செல்லராக ப்ளே பண்ணார் ஃப்ளாஷ்பேக்கில். ஸோ அவருக்கு பேராக நான் நடிச்சிருக்கேன். ஸோ எங்கள் போர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. அண்ட் என்டையர் மூவி கம்ப்ளீட் என்டர்டெய்னராக அமைஞ்சிருக்கு. என்னோடய பேர் நந்தகுமார். 70mm என்டர்டைன்மெண்ட் கம்பெனிலேருந்து பலூன் மூவி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். நானும் என்னோடய பார்ட்னர் அருண் பாலாஜி 2 பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். படத்தோட டைரக்டர் சினிஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு. மை நேம் இஸ் மோனிகா. இந்த படத்தில் நான் ஜாயின்னு ஒரு கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் போர்ஷன்ஸ்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வாவ் அப்படின்ற மாதிரி ஒரு செம்மையாக இருக்கும் இந்த படம். என் பேர் ரிஷி. நான் இந்த படத்தில் மெயின் கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் இந்த படத்தில் ஜெய் அண்ணா கூட யோகி பாபு கூட நிறையா சீன்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த படம் ஷோராக ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். பலூன் படத்தோட பாடலாசிரியர்
இந்த படத்தில் வந்து எல்லா பாட்டுமே நான் எழுதியிருக்கேன். என்னோடய ஃபஸ்ட்டு ஆல்பம் இது. ஒரு ஆல்பம் ஃபுல்லாக லிரிசிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறது, யுவன் சாரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எடிட்டர் ரூபன் பேசுகிறேன். ஒரு ஃபேமிலியில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பலூன் படத்தோடைய ஆர்டேட்டர் கொஞ்சம் மெனக்கட்டும், எதுவுமே வந்து செட்டாக தெரிஞ்சிடக்கூடாது, எல்லாமே வந்து ரியலாக இருக்கணும் அப்படின்றதுல வந்து மெனக்கெட்டு வேலை பண்ணோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. தினேஷ், நந்திதா, பாலசரவணன், ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப் சுப்பராயன் நடிக்க ஜஸ்டின் பிரபாகரன் இசையில் கார்த்திக் ராஜு இயக்கியிருக்கும் திரைப்படம் உள்குத்து. வரும் 29ஆம் தேதி வெளிவர இருக்கும் இந்த படத்தின் மேலும் செய்திகளை பார்க்கலாம். நான் கார்த்திக் ராஜு, உள்குத்து படத்தோட டைரக்டர். இந்த படத்தோட பிளாட் என்னென்னா, இந்த கந்து வட்டி வசூல் பண்ணுறாங்க, கந்து வட்டி கொடுக்குறவங்க அதை வசூல் பண்ணுற பசங்களோட கதை தான் இந்த கதை. 3 வருஷம் இந்த படத்துக்கு பூஜை போட்டு 3 வருஷம் ஆச்சு. எந்த நேரத்தில் பழைய ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு உள்குத்துன்னு பேரை வச்சாரோ எனக்கு சத்தியமாக தெரியல. 10 நாள் ஆகிடும், 15 நாள் ஆகிடும், 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், 4 மாதம்னு கடைசியாக பிகே ஃபிலிம் ஃபேக்ட்ரி ரிலீஸுன்னு சொல்லி நான் அனௌன்ஸ் பண்ண அப்புறம் தான் இன்றைக்கி இந்த மேடையில் நான் நிற்கிறேன். அதுக்கு காரணம் விஷால் சார். தினேஷ் நாயகனாக நடிக்கிற படம் ரொம்ப நாள் கழிச்சு நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம், யோசிக்காமல் நிறைய ஒர்க் பண்ணது. இப்போ இந்த படத்துலையும் ஒரு சின்ன கேரக்டர்னாலும் முக்கியமாக ஒரு திருப்பம், அந்த கேரக்டர்னால கதையில் ஒரு டர்னிங் பாயிண்ட் வரும், அதை கொடுத்துருக்காரு. நல்லா பண்ணியிருக்கேன், படமும் நல்லா வந்திருக்கு. இந்த படம் ஒரு க்ளீன் ஃபேமிலி என்டர்டெய்னர், ஒரு அண்டர் கரண்ட்டில் சில மெசேஜ் கொடுத்துருக்காரு டைரக்டர் சார். கார்த்திக் ராஜ் சார் வந்து இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தப்போ வந்து நான் பண்ணையான் பத்மினி அந்த மாதிரி ஒரு அந்த பேட்டர்ன் மூவி எனக்கு ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ என்னை நம்பி இந்த ஆக்ஷன் மூவி ப்ளஸ் இது எமோஷனல் இது எல்லாத்தையுமே என்னை நம்பி எந்த டவுட்டும் இல்லாமல் எனக்கு கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் ஒரு 4 கதை சொன்னார், அது எல்லாத்துலேயுமே நான் இருக்கிறேன். எல்லாத்துலேயுமே எனக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காரு கார்த்திக் ராஜ் சார். என் லைஃப்பில் ரொம்ப பெரிய சப்போர்ட் எனக்கு. இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமையா.